அடிக்கடி வருவேன். ஆசிரமத்துல ஒர்க்கர்ஸ் வேணும், அவரோட அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் ஆசிரமத்துக்காக ஒரு குறைச்ச அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா போறோம்னு சொல்லிட்டு மிச்ச சம்பளத்துல தாண்டி அம்மா மைக் கொஞ்சம் ஆசிரமத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மைக் மாத்துங்க, கேட்கலாமா? ஒன் செகண்ட், இந்த மைக் மாத்து பாலாஜி. அதை வாங்கிடு, அது ஏதோ ஆன் பண்ணி ஆன்ல இருக்கு. அம்மா பேசு. கார்ல நான் வந்து இறங்கின பொழுது வரும் பொழுதே விஜயகுமாரோட நினைவு அப்படி வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப நாளா கூட்டிட்டு இருந்தார், வாங்க நான் வந்து ஐஷன் போறேன் அப்படிலாம் சொல்லுவாரு. சில இப்ப டைம் இல்லை, இப்ப சமயம் இல்லை, சமயம் வச்சு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு அடக்கமா இருப்பாரு, அவ்வளோ ஒரு பவ்யமா பேசுவாரு. ஆசிரமத்துக்கு அவ்வளவு சேவை பண்ணாரு. எப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஆசிரமத்துல ஆட்கள் ரன் அவுட் ஆகிறாங்களோ, அதாவது வேலைக்கு ஆள் இல்லாம போய் அதனால ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு சிரமம் வருதோ, அப்பெல்லாம் உடனேயே அவர்கிட்ட இருக்கிற ஒரு 2-3 பேரை வந்து ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து விட்டு, அவங்களுக்கு அவர் கொடுக்குற சம்பளம் அளவுக்கு ஆசிரமம் கொடுக்க முடியாது. அதனால ஆசிரமம் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாம மிச்சத்தெல்லாம் அவருக்கு சொல்லுவோம். அப்படி ஒரு சேவை அவர். எப்போ கேட்டாலும் உடனே ஒரு 2 பேரை அமைச்சு விட்டுறாரு. அவங்களும் நல்லா வேலை செய்வாங்க. அப்படி அந்த அவங்க வட இந்தியக்காரங்க தான், ஆனால் அப்படி உழைக்கிறதுக்கு ரெடியாக எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க. அதனால எந்த ஒரு இதுனாலும் வந்து சாயந்தரம் ஆச்சுன்னா அங்கேருந்து வந்து அங்கே இதில் ஆரத்தியில் கலந்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவார். அவ்வளோ ஒரு அன்பும் ஒரு மதிப்பும் வச்சிருந்தார் அவர். அதே அளவுக்கு எனக்கு அவரை பார்த்தாலே என்னமோ உள்ளுக்குள்ள ஒன்று நெகிழும். அவ்வளவு அடக்கமும் அந்த ஒரு பணிவு பிஹேவியர்ல, அதே சமயத்துல ஒரு அன்பு, இந்த சமயத்துல சேவை. ஆசிரமத்துக்கு என்னென்ன சேவை பண்ண முடியுமோ இதனுடைய ஒரு மொத்த வடிவமா இருந்த அவருக்கு நடந்த அந்த ஒரு துக்கமான நிகழ்ச்சி வந்து நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளா அவர் உடம்புல ஒரு மாற்றம், அவரை சுற்றி இருக்கிற ஒரு ஒளியில ஒரு மாற்றம் இருந்ததே இருந்தது. சிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஏதோ சிக்னஸ் அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட கேட்டா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், இல்லைம்மா அதெல்லாம் அப்படின்றாரு. ஆனா அது நம்ம பார்க்கறது வேற விதமா இருக்கு. அவர் அப்படி இருந்தாரு. அப்புறம் கடைசியிலலாம் கொஞ்சம் எனக்கே ஒரு பயம் வந்து தான் பிரார்த்தனை பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஆனா யாருடைய ஒரு மரணத்தையே நம்ம வந்து கடவுள் நிர்ணயிச்ச எப்படி போகணும், எந்த நேரத்துல போகணும்னு இருக்கோ அது நடக்கத்தான் செய்யும். நம்மளால அது திருப்ப இது பண்ண முடியாது. மகாத்மாக்களுக்கு நம்ம சுவாமியை போனார் தானே. நம்ம சுவாமி இருந்திருந்தா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை வந்து இல்லையா? அது இல்லாம இல்லை. இப்பவுமே சுவாமி வந்து இருக்காரு. எல்லாருக்கும் அவருடைய அருள் எல்லாருக்கும் பிரத்யட்சமா தெரிகிற மாதிரி இருக்காரு. ஆனா கூட நம்ம அவர் நேரா அந்த ஒரு வடிவத்துல இருந்து நடமாடிக்கிட்டு நம்ம கிட்ட பேசின அந்த கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்றது, கம்பீரமா நடக்கிறது, இந்த கந்தலை போட்டுட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்சத்துக்கே எம்பரர் மாதிரி நடப்பாரு. அந்த ஒரு இதை ஷால் அழுக்கு ஷால் எடுத்து இப்படி போட்டு அவர் நடக்கும் பொழுது இப்படி தூரக்கேந்து பார்த்தா ஒரு எம்பரர் நடக்குது. எம்பரர்னா ஒரு பெரிய சக்கரவர்த்தி நடக்கிற மாதிரி இருக்கும். நான் நினைச்சுப்பேன், இந்த கந்தல் உடையில ஒரு சக்கரவர்த்தி எப்படி இருக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியம். அதுதான் நான் கேட்பேன், சுவாமி எப்படி உங்களுக்கு இது மாதிரி வருதுன்னா, தேவ்கி இந்த பிச்சைக்கார ஒன்றும் இல்லை தேவ்கி, அப்பா இருக்காருங்க, அதனால அப்படி தெரியுது. அந்த மாதிரி அவர் அந்த எளிமையில, பகவானோட எளிமையில நம்ம யாருமே
அவரை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சுவாமினா விஜயகுமார் கிட்ட அந்த எளிமையை பார்த்தேன், அந்த அடக்கத்தை பார்த்தேன், பண்பு பார்த்தேன். அவர் ரொம்ப ஒரு அரிய மனிதர். எல்லாரையும் விட எனக்கு ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய இழப்பு அவர் பண்ணது. நான் ரொம்ப அவர்கிட்ட உட்கார்ந்து ஒரு பெரிய இடம் வரப்போகுது, நம்ம எல்லாம் பண்ணுவோம். அவர்கிட்ட சேர்ந்து அந்த வரைபடம் ஒன்னொன்னு கொண்டு வந்து காமிச்சுட்டு தான் பண்ணுவார். எதிர்ப்புன்னு எதிர்பாராம இந்த ஒரு விதி. அவர் அந்த மாதிரி போனா கூட இந்த இடம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கோவில், இந்த இடத்துல ஒரு பெரிய எழுதி வச்சுக்கோங்க, டைம் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க அம்மா சொன்னாங்கன்னு. கண்டிப்பாக அது விஜயகுமாருடைய அந்த இன்னும் அவர் வந்து அந்த பிரார்த்தனை அவர்கிட்ட இருந்ததே இருக்கு. இப்போ கூட நான் அவரை பார்த்து பேசினேன். நான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், விஜயகுமாருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் கண்ணில் அந்த முகத்தில் குறிப்பாக அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து ஒரு அபூர்வ மனிதர். அதான் சொல்லுவேன், எல்லாரையும் விட எல்லாருக்கும் இழப்பு தான், எனக்கு பேரிழப்பு தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆசிரமத்தில் எல்லாருமே ஃபீல் பண்ணேன். அவர் டக்குன்னு எதுனாலும் ஓடி வருவார், அடிக்கடி வருவார். எவ்வளோ அடிக்கடி வரணுமே, நம்ம சென்னை தான் இந்த மாதிரி வந்தவர். இந்த மாதிரியான ஒரு இது நடந்துச்சு. ஆனால் அதுலேயும் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருக்கு வந்து இப்போ அடுத்த ஜென்மம் வந்து எவ்வளோ ஒரு உயர்வான ஜென்மமாகவும், அவருடைய உடம்பு ஒரு விதமான ஆடை தான், உடை தான். அந்த உடை நமக்கு கிழிஞ்சதுன்னா அதை போட்டுக்க முடியாது, நம்ம இல்லையா, போட்டு நடமாட முடியாது, பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி உடலும் ஒரு ஆடை தான், நம்மளோட ஆத்மாவுக்கு அது ஒரு ஆடை. இந்த உடல் கிழிஞ்சு போய் இனிமேல் உபயோகம் இல்லாத போகிற நிலையில தான் இந்த உடம்பு கழிந்து விழும். அவருக்கு வந்து அத்தனை நாளாக இருந்துக்க ரொம்ப வெளியில் சொல்லாமையே இருக்கிறாரு. ஆனாலும் இந்த மாதிரி ஆனது. அதுக்கு பதிலாக சாமி வந்து இந்த இடத்துல ஒரு விஜயகுமாரே பிரமிக்கிற மாதிரி ஒரு கம்பீரமாக ஒரு கோவிலும், இந்த இடத்துல வந்து நிறைய ஜனங்கள் வருவார். அவர் விஜயகுமாருடைய கனவு வந்து வீணவே ஆகாது. அவர் ஆசிரமத்துக்கு அவருடைய உழைப்பும் வீணாகாது. அவருடைய சங்கல்பம், அவருடைய ஆசை, பேராசை அவருக்கு சாமி அதெல்லாம் 100% சாமி நிறைவேற்றி கொடுப்பாரு. நானும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். அங்கே இருந்த பிஏட்டே வரவங்கெல்லாம் கேட்டுன்னு இருப்பேன். நான் ஒன்னே என்னன்னா சொல்லுவேன்னா, சாமி மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல, வழிபாட்டுக்கு சாமி மட்டும்தான் இருக்கணும். நம்ம அதனால தான் அந்த இதுலெல்லாம் பூ மேலாம் ஏறி நடங்கனாலும் என் மேலே பூலாம் போட்டால் எனக்கு இஷ்டமே கிடையாது. அவர் சாமி தான், நம்ம ஆசாமி தான். அதனால அந்த இடத்துல சுவாமிக்கு மட்டும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், சுவாமி வழிபாடு இருக்கணும். ஆனால் அவர் இங்கே இருக்கணும், அவர் விஜயகுமார் இங்கே இருக்கணும். அவர் கண்ணார சாமியை பார்த்துட்டு இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் வரதை பார்த்துட்டு இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த கோவில் பாருங்க, இந்த கோவில் வந்து உடம்புன்னு வச்சுக்கணுன்னா இந்த சிலை இதுதான் ஆத்மா இந்த இடத்துக்கு, இல்லையா? இந்த இடத்துக்கு இது ஆத்மா. இந்த கோவிலை விஜயகுமாரே வருது. விஜயகுமாருடைய உடல்லாம் இந்த கோவில். இந்த மாதிரி அவர் சரீரம் இல்லைனாலும் இந்த கோவில் வந்து அவருடைய சரீரமா. இதில் இருக்கிற ஒரு செங்கலும் தெய்வம் அவருடைய சங்கல்பமாகவும், அவருடைய ஒரு ஆசையாகவும், அவருடைய ஒரு பக்தியாகவும் பெரிய ஒரு மிளரும் அந்த மாதிரி வரும். அதுக்காக நான் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சாமி பண்ணி தருவேன். அதுக்கு வேணுங்கிற முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோன்னா இந்த இடத்துல நிறைய நாம சொல்ல இந்த ஒரு ஆசிரமம் ஒரு பெரிய கோவிலாக பரிணமிச்சு நிறைய ஜனங்கள் இங்கே வந்து நாம சொல்லி எல்லா இடத்துலையும் அருப்புக்கோட்டையெல்லாம் எப்படி வந்தது? தினம் போய் ஒரு 30 பேர் காயங்கி உட்காந்து நாம சொல்லுவாங்க. நாம சொல்கிற இடம் வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடத்துல நாம சொல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய இது. அப்போ நான் வருவேன் வந்து தங்கி இங்கே இருந்துட்டு அப்படி நேரத்தில். அதனால் விஜயகுமாரி நம்ம நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய சங்கல்பம், அவருடைய வேண்டுகோள் இந்த இடம் வந்து அதுக்காக நாமளும் பிரார்த்தனை பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல கூடி நாம சொல்லணும். வெளியே மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்களே எல்லாரும் மாதத்தில் ஒரு நாள் டீச் பண்ணிட்டு அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் விஜயகுமாரிக்கு எப்படி தோணிக்கோ அந்த மாதிரியான ஒரு கோவில் இந்த இடத்துல சாமிக்கு அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. அதுக்காக நாம சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறவங்கள தான்.
பக்கத்தில் அருப்புக்கோட்டை இருக்குது, அருப்புக்கோட்டை வரலாம். இந்த இது கேட்டுருந்தீங்களா? மற்றவங்கெல்லாம் வந்தீங்கன்னா அது தொடர்ந்து இந்த இடத்துல வரணும், நம்ம சுவாமி கோயில் வரணும். வேறு ஆவல்களுடைய எல்லாருமே மாதத்தில் ஒரு நாள் கூடி முடிஞ்ச அது பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் வைக்கிறேன்னா பௌர்ணமி நாட்களில் ஒரு நாமத்துக்கு 1000 நாமத்தை வரணும். அதனால் அந்த மாதிரி நாட்களாக கூடி இந்த இடத்துல ஒரு பெரிய இது அவருடைய ஆவல், அவருடைய ஆசை நிறைவேறணும். கம்பீரமாக ஒரு கோவில் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சு செய்யணும்னு நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நான் வேண்டிக்கு தான் முடியும். நீங்கள் வந்து அதை வேண்டித்து செய்யணும். அது யாராவது ஒரு ஒருத்தரையும் இப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்புறம் என்ன மனசு, நம்ம சுவாமியே போயிட்டாரு. சாமியை நம்மளால தேக்கி வச்சுக்க முடியல. நீங்கள் எப்போல்லாம் சுவாமி கிட்ட பகவான் நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை இந்த வியாதியை எனக்கு கொடுத்துருங்க, இன்னொருத்தருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பண்ணிடணும். நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ விதமான பலன்கள் கிடைக்கும். தேவ் அப்பா என்ன நினைக்கிறாரோ அதுதான் இப்படிதான் சொல்லுவார். இப்படி நடக்கும் சில இடத்துலாம் சொல்ல மாட்டார், வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்பாவோட வில் எதுவோ அது நடக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாமி என்ன சொல்லிட்டார், இந்த தைனிகால தரிசனம் கொடுக்கும்பொழுது பிச்சைக்காரன் ஒரு வருஷம் தான் இந்த சரீரத்தில் இருக்குன்னு சொன்னார். இப்போ படுத்துருக்கும்போது சாமி சொன்னார், இந்த பிச்சைக்காரன் போகலை, இவனோட உடம்பு தான் போகும். ஆனால் இந்த பிச்சைக்காரன் இந்த உடம்பு இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க்கு வேலை பண்ணுவேன், இன்னும் நிறைய ஜாஸ்தி ஒர்க் பண்ண முடியும். இந்த உடம்பு தான் தொந்தரவுங்கிற மாதிரி சொல்லுவேன். அதனால் உடம்பை விட்டதுனால ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய ஒரு நல்ல நல்ல ஆன்மீகமான ஒரு நியாயமான ஆசைகளை நிறைவேறிட்டே அவங்க உடம்பு போனவரை கூட அவங்க சூக்ஷ்ம விவேகத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைவேறும். அதனால சுவாமியே நம்மளை விட்டு போகலை, விஜயகுமார் நம்மளை விட்டு போகலை. அவங்க 2 பேரும் அவங்க சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்துட்டு இந்த ஒரு பெரிய ஒரு இந்த இடத்துல ஒரு பெரிய கோபுரம் வர்றதுக்கு ஒரு வழிபாடு நடக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக அருள் செஞ்சுட்டே இருப்பாங்க. நாமளும் சாமிகிட்டே வேண்டிக்கலாம், விஜயகுமார்கிட்ட வேண்டினாலும் தரணும். அவர் வந்து ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த அந்த ஆத்மாவில் அந்த இது எப்படியே இருக்கு. இதை கூட அவர்கிட்ட அம்மா இதோட பெருசாக வரணும். அதனால் இந்த இது கண்டிப்பாக வரும். அதான் நானும் அவர்கிட்ட சொன்னேன், அவருடைய ஆசை நிறைவேறதுன்னா யார் ஆசையும் நிறைவேறும். ஒரு நல்ல ஆத்மாவை எனக்கே அவங்க அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி வந்து. அதனால் இப்போ நம்ம அவருக்கு திடீர்னு சொல்லணும், உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய ஆசை பெரிய லெவல்ல சுவாமி நிறைவேற்றுவார். இந்த இடம் ஜேன்னு ஜனங்கள் இடம் இருப்பாங்க. நாம சத்தியத்தன திருவிழா மாதிரி நடக்கும். உங்களுடைய இந்த ஒரு ஆசை கூட வீணாகாது. நீங்களும் அதுக்கு சூக்ஷ்மமாக இருந்து மறைமுகமாக